அதாவது செய்வினை செய்யறோம்னு நம்ம சொல்றோம். நீங்க அத இப்ப பேசுனீங்க செய்வினை பத்தி. ஆமா. இப்ப அந்த செய்வினை எப்படி இது பண்றாங்கன்னா, ஒரு ஆளுக்கு ஒரு செய்வினை செஞ்சு விடுறாங்கன்னா, நம்ம திருப்பி எடுக்கிறதுக்கு பேர் தான் திருப்பி நம்ம பேருக்கு செய்வினை செய்யணும்னு சொல்ல மாட்டோம். ஆமா. அத கிளியர் பண்றதுக்கு பேர் தான் இப்ப ஆட வெட்டுறோம், இப்போ கோழிய வெட்டுறதுக்கு, இது வாயில்லா ஜீவனை வதைக்கிறதுக்கு பதிலாட்டு, இந்த மாதிரிப்பட்ட சைவ பலியில தான் இப்ப அதிகமா பண்றாங்க. ஒரு எலுமிச்சம்பழத்த அறுத்து காவு குடுக்குறோம்னா, ஒரு கோழி அறுத்து காவு குடுக்குறதுக்கு சந்தேகப்பட்டு அப்புறம் இவங்க ஒரு வாரம் பார்த்துட்டு, திருப்பி நம்மகிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இதெல்லாம் பண்ணி கிளியர் பண்ணும்போது, நம்ம அதுவரைக்கும் அவனுக்கு சுயநினைவே கிடையாது. நான் என்ன பண்றேன் அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. எப்படி இப்படி வந்துச்சுன்னு அவங்க தெரியும். அதெல்லாம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது இடத்துக்கு போனியாப்பான்னு கேட்டா அப்பதான் அவன் சொல்றான். ஆமா நான் இந்த பக்கம் போகும்போது அந்த இது பொருள் எல்லாம் கிடந்துச்சு. நாங்க அதெல்லாம் கிண்டி விளையாடணும். பசங்க காலேஜ் பசங்க இது போயிட்டு வரும்போது நாங்க கிண்டி விளையாடிட்டோம், காலால அடிச்சிட்டோம். அதனாலதான் எனக்கு இது மாதிரி ஆச்சு. அதுல ஏற்பட்ட பிரச்சனைகள் வரும்போது கழிப்பு இப்ப நமக்கு செஞ்சாலும் நம்ம அதை கிளியர் பண்றதுக்கு கழிப்பு இருக்குது. யாருக்கோ செஞ்ச ஒரு இதை நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இப்போ ஒரு ஆளு நம்ம நம்ம நல்ல சேஃப்டியா இருக்கிறோம், நல்ல ஆன்மீகத்துல இருப்போம், நல்ல கோயில் தெய்வ பக்தியில இருப்போம், இல்லைன்னா வீட்டிலேயே சாமி வச்சு வழிபடும், இல்ல அவங்களுக்கே தெய்வம் வரும், இல்லைன்னா அவங்களுக்கு நம்ம பண்ணா பலிக்காத ஆளுகளா இருப்பாங்க. அந்த மாதிரிப்பட்ட ஆளுக்கு நம்ம ஒரு செய்வினை செய்யறோமோ இல்லைன்னா ஒரு கெட்டது செய்யறோம்னா அது என்ன பண்ணா அவங்கள பாதிக்காது. வணக்கங்க எல்லாருக்கும். நான் உங்க பாலாம்பிகா. அதாவது இப்போ உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்னு யாருக்குமே தெரியறதில்ல. நல்லது ரொம்ப கம்மியாயிடுச்சு, கெட்டது ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆனால் அப்படி கெட்டது செஞ்சாலும் யாரும் பெருசாக வாழ்ந்துட முடியாது. தெய்வத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக அவங்க பதில் சொல்லி தான் ஆகணும். இப்போது அந்த மாதிரி ஒரு நிறைய நல்லது பண்ணுற ஒரு நபரை நம்ம சந்திக்க போகிறோம். நல்ல மனிதர், ஒரு அழகாக ஃப்ராங்காக பேசுகிறாரு, ஒரு என்ன சொல்ற ஒரு குழந்த மாதிரி. இப்போ நான் உட்காந்ததுலேருந்து ஒரு குழந்த மாதிரி என்கிட்ட பேசிகிட்ருக்காரு. ஒரு நல்ல மனிதர், நல்ல மாந்திரீகம் தெரிஞ்சவர். நிறைய குடும்பத்தை கணவன் மனைவி பிரிஞ்சவங்களை சேர்த்து வச்சு நிறைய அவங்களுக்கே இப்போ நமக்கே பிரச்சனை என்னன்னு நமக்கே சில நேரம் தெரியறதில்ல. அதை அவர் கண்டுபிடிச்சி உங்களுக்கு அழகாக சரி பண்ணி கொடுப்பாரு. அப்படி ஒரு நல்ல ஒரு மனிதரை தான் நம்ம இப்போ சந்திக்க போகிறோம். அவர் யாருன்னா கேரள அருள்வாக்கு வித்தகர் சுனில் அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். நானே நிறைய விஷயம் டவுட் எல்லாம் அவர்கிட்ட கிளியர் பண்ண போகிறேன். அதே மாதிரி உங்களுக்கும் நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம், நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். எல்லாத்தையும் அவர்கிட்ட கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதை விட தீர்வும் கிடைக்கும். அப்படி நீங்கள் அவரை நேரில் சந்திக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து அவரை நேர்லேயே நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை நேரில் வர முடியலன்னா வெளிநாட்டில் எங்கே இருந்தாலும் சரிங்க, அவரை ஃபோன்லேயும் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் அதை சொல்லுங்கள், அவர் சரி பண்ணி கொடுப்பாரு. ஓகேவா? இப்போ நம்ம அவரை நேர்லேயே சந்திக்கலாம். வணக்கம் ஐயா. அதாவது இந்த கழிப்பு எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் பார்த்ததில்ல. இந்த கழிப்பு எடுக்கிறது அப்படின்னா என்ன? யாரெல்லாம் கழிப்பு எடுக்கலாம்? கழிப்பு எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? எதுக்காக இந்த கழிப்பு? அது சொல்லுங்களேன். அதாவது செய்வினை செய்யறோம்னு நம்ம சொல்றோம். நீங்க அதை இப்ப பேசுனீங்க செய்வினை பத்தி. ஆமா. இப்ப அந்த செய்வினை எப்படி இது பண்றாங்கன்னா, ஒரு ஆளுக்கு ஒரு செய்வினை செஞ்சு விடுறாங்கன்னா, நம்ம திருப்பி எடுக்கிறதுக்கு பேர் தான் திருப்பி நம்ம பேருக்கு செய்வினை செய்யணும்னு சொல்ல மாட்டோம். அதை கிளியர் பண்றதுக்கு பேர் தான் கழிப்பு. ஓஹோ. இப்போ ஒரு செய்வினை நம்ம கிளியர் பண்றதுக்கு பேர் கழிப்பு கழிக்கிறது. செய்வினைங்கிறது நம்ம 6 வருஷம் 10 வருஷமா இருக்கு, அது வரைக்கும் நம்ம செய்வினை செஞ்சு தீக்கிறோம். அதுக்கு பேர் கிளியர் பண்றது. அதாவது கழிப்படுத்தோம்னா அந்த செய்வினை சரியாயிடும். கழிப்புங்கிறது பலவிதமா இருக்குது. சிலவங்களுக்கு ஆடு, இந்த இதெல்லாம் கோழி இதெல்லாம் சுத்தி விட்டு பண்ணுவாங்க. சிலவங்க கோழி மட்டும் சுத்தி விட்டு பண்ணுவாங்க. சிலவங்க சைவ முறைப்படி எலுமிச்சம்பழம், தேங்காய், பூசணிக்காய், துமுட்டிக்காய், அப்புறம் வெண்பூசணி, அப்புறம் இந்த ஊமத்தை, இந்த மாதிரி அதாவது இதுகளுக்கெல்லாம் சைவ பலி கொடுக்குறது. இப்போ ஒரு ஊமத்தைங்கும்போது ஒரு பன்னிக்கு சமம், ஒரு பூசணிக்காய்ங்கும்போது ஒரு மனுஷனுக்கு சமம், ஒரு எலுமிச்சம்பழங்கிறது ஒரு கோழிக்கு சமம், ஒரு துமுட்டிக்காய்ங்கிறது ஒரு ஆட்டுக்கு சமம். இது மாதிரி சைவ பலிகள் இதெல்லாம். ஆமா. இப்ப ஆட வெட்டுறோம், இப்போ கோழிய வெட்டுறதுக்கு, இது வாயில்லா ஜீவனை வதைக்கிறதுக்கு பதிலாட்டு இந்த மாதிரிப்பட்ட சைவ பலியில தான் இப்ப அதிகமா பண்றாங்க. ஒரு எலுமிச்சம்பழத்தை அறுத்து காவு கொடுக்குறோம்னா ஒரு கோழி அறுத்து காவு கொடுக்கறதுக்கு சமம். இது சைவ பூஜையில வருது. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது என்ன பண்ணா, நம்ம கிட்ட இருக்கிற கெட்டதை விலக்கி விட்டுக்கிட்டு அந்த செய்வனை செஞ்சதை கிளியர் பண்ணி நம்ம நினைப்ப ஒரு எலுமிச்சம்பழம் தானே சுத்தி போறோம். எலுமிச்சம்பழத்துக்கு இன்னொரு பேருக்கு மந்திரக்கனின்னு. ஒரு எலுமிச்சம்பழத்துல சகலத்தையும் அடக்கலாம். ஒரு சாமியவும் ஒரு எலுமிச்சம்பழத்துல கட்ட முடியும். ஒரு சாமியும் ஒரு ஆளு உடம்புல ஒரு எலுமிச்சம்பழத்துல வர வைக்க முடியும். ஒரு ஆளுக்கு உடம்புல ஒரு சாமி இருக்குது நம்ம கெட்டி வைக்கிறோம்னாலும் ஒரு எலுமிச்சம்பழத்தை அறுத்து அந்த சாமியோட கெட்ட உடைச்சு விட முடியும். அது பண்ற ஆளுக கையில தான் இருக்குது. இப்ப வில்லுக்கு அம்பு எல்லாரும் கையிலையும் கொடுத்தாலும் அடிக்க முடியாது. அந்த அடிக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்காரு. அவர் அடிச்சா மட்டும் தான் பறவை கீழே விழும், இல்லைன்னா ஒரு குருவி கூட அடிக்க முடியும். எல்லாரும் வில்லு அம்பு வாங்கி வச்சு மீன் பிடிக்க முடியாது, அடிக்க முடியாது. அதனால இந்த எலுமிச்சம்பழத்தை யாரு கையில கிடைக்குதோ அவங்க என்ன பண்றாங்க, அதை வச்சு ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சும் கழிப்பெடுக்கிறாங்க. எல்லாம் இந்த மாதிரி பூஜை பொருள் வாங்கியும் கழிப்பெடுக்கிறாங்க. சிலவங்க ஹோமம் போட்டும் கழிப்பெடுப்பாங்க. இப்ப வீட்டுல எல்லாம் ஒரு செய்வன பிரச்சனை இருக்குதுன்னா அந்த சுதர்சன ஹோமம் இந்த மாதிரி எல்லாம் போடுறோம், அதுக்கு பேரும் கழிப்பு தான். அது ஒரு செய்வினையா
ஒரு கெடுதலை நம்ம நீக்கிறதுக்கு பேர் கழிப்பு. சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கழிப்பு இப்ப நம்ம கழிச்சிடும். இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அதை நம்ம கிளியர் பண்ணிட்டோம். இல்ல நமக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ஆள் வராங்க, அவங்களுக்கு கழிப்பை கிளியர் பண்ணிட்டோம். இந்த பொருளை என்ன பண்றோம், எல்லாத்தையும் ஒரு மூட்டை ஒரு கோணியில கட்டுறோம். கொட்டி சிலவங்க என்ன பண்ணுவாங்க, ஓடுற தண்ணியில கொண்டு விட்டுட்டு வந்துருவாங்க. ஓடுற தண்ணியில கொண்டு விடுவாங்க. அந்த எதிர் திசையில யாராவது ஒரு ஒரு ஆப்போசிட்ல யாராவது குளிச்சுட்டு நிப்பாங்க, இல்லைன்னா அப்படி ஏதாவது ஒண்ணு இருப்பாங்க, இல்ல அங்க அவங்க வீட்டுக்கு அந்த தண்ணி எடுத்து உபயோகப்படுத்துவாங்க. அந்த மாதிரி போகும்போது இந்த கழிப்பு கழிச்ச பொருள் ஏதாவது அவங்களுக்கு போகுது. இப்ப எல்லாருக்கும் இந்த செய்வனை வந்து தாக்க போறது கிடையாது. யார் யாருக்கு நேரம் சரியில்லாம இருக்குது, இல்ல யாருக்கு அந்த கழிப்பு தாங்க, இப்போ குண்டலின் சத்தின்னு இருக்கு, யாருக்கு அது ஓப்பனா இருக்குதோ அவங்களுக்கு மட்டும் தான் சாமி வரும். எல்லாரும் போய் என்ன சாமியா இருக்கா அப்படின்னு வீம்புக்கு பேசலாம். பட் எல்லாருக்கும் உடம்புல சாமி வராது. அதுக்கும் ஒரு சிலவங்க உடம்பு அது மாதிரி இந்த கழிப்பு யார் யாருக்கு டக்குன்னு தாக்கம், யாரோட நேரம் சரியில்லையோ அவங்களுக்கு இந்த கழிப்பு போய் இது பண்ணிக்கும். இதை கிளியர் பண்ணி விடுறது, அவங்க போய் பாதிக்கப்பட்டவங்க போய் தொட்டுட்டாங்கனாலும் அவங்களுக்கு வரும். இல்ல கழிப்பை கழிச்சு முச்சந்தியில கொண்டு போட்டுட்டு போயிடுவாங்க, இல்லைன்னா சுடுகாட்டுக்கு போற வழியில கொண்டு போட்டுட்டு போயிடுவாங்க. யாராவது அதை கிராஸ் பண்ணி போறது, இல்லைன்னா அதை மிதிச்சிட்டாங்க, இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா இந்த கழிப்பு கூடவே வந்துடும். இப்போ ரீசெண்டா நம்ம இதுல வந்தாங்க, ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல என்ன பண்றாங்க, இந்த கழிப்பெல்லாம் கழிச்சு மரத்துக்கு முட்டில கொண்டு போட்டுட்டு போயிருக்காங்க. இந்த பசங்க என்ன பண்ணிருக்காங்க, ட்ரெயினுக்கு ஏற போற வழியில அந்த இதை பார்த்துட்டு இதை காலால அங்கிட்டு இங்கிட்ட தட்டி விளையாடி இருக்காங்க. இது எலுமிச்சம்பழம் இதெல்லாம் கிடக்கிறத காலால கிண்டி பசங்க மாறி மாறி விளையாடுறாங்க. 6-7 பசங்க விளையாடி இருக்காங்க, எல்லாம் போயிருச்சு. இந்த பையனுக்கு மட்டும் என்ன பண்ணிச்சுது, அது பிடிச்சிருச்சு. இவன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னடானா, நான் அந்த வீட்டுக்கு போறேன், எனக்கு புரோட்டா வாங்கிட்டு வா, எனக்கு அது வாங்கிட்டு வா, எனக்கு இந்த சைக்கிள் எடுத்துட்டு வா. அந்த சம்பந்தப்பட்ட ஆளுக்கு கழிப்பு கழிச்சு என்ன கிளியர் பண்ணாங்களோ அதே இது வந்துருச்சு. இவனுக்கு வித்தியாசமா இவன் நடக்க ஆரம்பிக்கிறான், நைட்டு தூங்க மாட்டேங்கிறான், நான் அங்க போறேன் இங்க போறேன்னு சொன்னா பைக் எடுக்கிறேன் அப்படின்னு சந்தேகப்பட்டு அப்புறம் இவங்க ஒரு வாரம் பார்த்துட்டு திருப்பி நம்மகிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இதெல்லாம் பண்ணி கிளியர் பண்ணும்போது, நம்ம அது வரைக்கும் அவனுக்கு சுயநினைவே கிடையாது. நான் என்ன பண்றேன் அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. எப்படி இப்படி வந்துச்சுன்னா அவங்க தெரியும். அதெல்லாம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது இடத்துக்கு போனியா பண்ண கேட்டா அப்பதான் அவன் சொல்றான், ஆமா நான் இந்த பைக்கு போகும்போது அந்த இது பொருள் எல்லாம் கிடந்துச்சு, நாங்க அதெல்லாம் கிண்டி விளையாடணும். பசங்க காலேஜ் பசங்க இது போயிட்டு வருமா, நாங்க கிண்டி விளையாடிட்டோம், காலால அடிச்சுட்டேன், அதனால தான் எனக்கு இது மாதிரி ஆச்சு, அதுல இருந்தா எனக்கு இந்த மாதிரி தோணுது. ஆனா அவங்க அது கிளியர் பண்றது வரைக்கும் அவனுக்கு என்ன வந்துச்சுன்னே தெரியல, அவன் சுய நினைவிலே கிடையாது. இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது கழிப்பு இப்ப நமக்கு செஞ்சாலும் நம்ம அதை கிளியர் பண்றதுக்கு கழிப்பு இருக்குது. யாருக்கோ செஞ்ச ஒரு இதை நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இப்போ ஒரு ஆளு நம்ம நல்ல சேஃப்டியா இருக்கிறோம், நல்ல ஆன்மீகத்துல இருப்போம், நல்ல கோயில் தெய்வ பக்தியில இருப்போம், இல்லைன்னா வீட்டிலேயே சாமி வச்சு வழிபடும், இல்ல அவங்களுக்கே தெய்வம் வரும், இல்லைன்னா அவங்களுக்கு நம்ம பண்ண பலிக்காத ஆளுகளா இருப்பாங்க. அந்த மாதிரிப்பட்ட ஆளுக்கு நம்ம ஒரு செய்வனை செய்யறோமோ இல்லைன்னா ஒரு கெட்டது செய்யறோம்னா அது என்ன பண்ணா அவங்கள பாதிக்காது. அப்ப என்ன பண்ணோம், நம்ம பண்ணி விட்டது திருப்பி ரிட்டன் நம்ம கிட்ட வரவும் முடியாது. அப்ப என்ன பண்ணோம், அந்த அக்கம் பக்கத்துல இல்லைன்னா அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது அது அஃபெக்ட் ஆகும். இப்ப நமக்கு தான் பண்ணுங்க, இப்ப அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்க, இல்லைன்னா அந்த பண்ணி விடுற நேரத்துல எதிர்க்க போகக்கூடாது. இந்த மதியம் டைம்ல நெருக்க போடும், நைட்டு 10 மணி மேல வீட்டுக்கு வரும்போது எதிர்க்க வரக்கூடாது, கை கால அலசிட்டு தான் வீட்டுக்கு வரணும், வெளியில வந்த உடனே கதவு திறந்து வீட்டுக்குள்ள போட ஒரு 2 நிமிஷம் வெளியில நிக்கணும். இந்த மாதிரிலாம் ஒரு வழி இருக்குது. இது எல்லாமே இல்லாம நம்ம இப்ப ஃப்ரீயா வரும்போது எங்கேயோ அந்த இதுல ஏவி விட்டது நம்ம கூட வந்துச்சுன்னா அது நம்ம குடும்பத்துல வந்து இதாயிரும். அந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தா கூட எனக்கு எதிரியே கிடையாது, ஏன்னா நான் யாருமே எதிர கிடையாது, நான் சண்டை போறது கிடையாது, இல்ல நான் யார்ட்டையும் பேச்சுவார்த்தை கிடையாது, எனக்கு எப்படி செய்வனை வைப்பாங்க, நான் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் நம்ம ஃபேமிலியில யாரும் கிடையாதுன்னு சொல்றவங்க நிறைய இருக்காங்க. அது ஃபேமிலியில பிரச்சனை இருந்தா மட்டும்தான் செய்வனை பண்ணணும்னு கிடையாது. யாருக்கோ பண்ணது அந்த நேரில் நம்ம எதுக்க போனாலோ, இல்லைன்னா இந்த மாதிரி செய்வனை செஞ்சு கிளியர் பண்ண இடத்துல நம்ம போய் அதை மாட்டிக்கிட்டாலோ, இல்ல இந்த மாதிரி குளத்துல குளிக்கும் போது இந்த மதியம் டைம்ல பாத்தீங்கன்னா குளத்துக்கு குளிக்க போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பொழுது சாஞ்சதுக்கு அப்புறமும் குளத்துல போய் குளிக்க மாட்டாங்க. அந்த மரத்துக்கு முட்டில நம்ம கேரளால என்ன பண்றாங்கன்னா இந்த மோகினிக்கு கொடுப்பாங்க, இந்த மாதிரி காட்டேரிக்கு கொடுக்குறது மரத்துல வச்சு, தென்னை மரத்துக்கோ பனை மரமோ இல்லைன்னா ஒத்த மரத்துக்கு பால் மரத்துல மூட்டில் வச்சு இந்த பெச்சி பூ இந்த மாதிரி பட்டதெல்லாம் வச்சு எச்சிக்கு கொடுப்பாங்க, எச்சிக்கு கொடுப்பாங்க. இதை கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு வருவோம். இந்த நேரத்துல யாராவது குளிச்சுட்டு தலைவிரி கோலமாவோ ஈர துணியோடையோ இந்த மாதிரி மதியம் டைம் 12 மணி இந்த சாயந்தரம் டைம் போய் மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்க கூட அது வந்துடும். அப்ப நான் எங்கேயும் போகலன்னு சொல்லுறதுல இது இயற்கையாவே நடக்குது. இந்த மாதிரி ஒரு பாதிப்பு இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம கழிப்படுவோம். கழிப்படுக்கிறதுங்கிறது எலுமிச்சம்பழம், தேங்காய், வெள்ளை பூசை, அதான் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதன் அடிப்படையில கழிப்புக்கான பொருள்களும் மாறும். போட்டிருந்தா கூட அது கழிப்பு. கண்டிப்பா இது மாதிரி சுத்தி போட்டிருக்கிறது ஒரு எல்லாருக்கும் ஒன்றும் ஆகாது. ஒரு சிலவங்களும் சுத்தி பார்த்துருப்பீங்க, சின்ன சின்ன பூசணிக்காய் தான், பெரிய பெரிய கல்லுல ஏறினா பைக் விழாது, ஒரு பூசணிக்காய் ஏறி விழுந்து அடிப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க. என்ன சொல்ல, பூசணிக்காயில ரோட்ல உடைக்கிறது, ஆனா பெரிய கல்லுல கூட ஏறி இறங்கிற அந்த பைக்கு, இத்தனோண்டு பூசணிக்காயில ஒரு எலுமிச்சம்பழம் வாழைப்பழத்தோல கூட வலிக்கிடுவாங்க. அவங்க நேரம் சரியில்லைன்னா ஒரு சின்ன புளியல விழுந்து செத்த ஆளுகள் கூட இருக்கிறாங்க. அதனால விதி எப்படி இருக்குதோ அதுபடிதான் நடக்கும். அந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருந்துச்சுன்னா கழிப்பு நம்ம கழிச்சு அதை நம்ம சரி பண்ணி கொடுக்கணும். நன்றி நன்றியா. தெய்வ வழிபாடு ரொம்ப நல்லது. இதுக்கெல்லாம் சொல்றீங்களே தான், சாமியை கும்பிட்றவங்க, சாமியை வச்சு கும்பிட்றவங்க, கோயிலில் இருக்கிறவங்க, தெய்வத்தையே நினைச்சிட்டு இருக்கிறவங்க கிட்ட எதுவுமே நெருங்காது அப்படின்னு அது ஒரு கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷம். கண்டிப்பா இப்ப தெய்வம் நம்ம கூட இருந்துச்சுனாலே பாதி பிரச்சனை. ஏன்னா இதுவும் நம்ம ஒரு இதை வச்சுதான் பண்றோம். தெய்வத்துடைய அனுகிரகம் இருந்துச்சுன்னா
நமக்கு அதிகமான பிரச்சனை இருக்கிற மாதிரி தெய்வத்துக்கு மேல ஒரு நம்பிக்கை வச்சுன்னா கண்டிப்பா அந்த காலத்துல அரச காலத்திலேயே பெரிய பெரிய கோயில் கட்டுறாங்கன்னா சும்மா கிடையாது. இன்னைக்கு நம்ம ஈஸியா கோயிலை இடிச்சிடலாம் அப்படின்னு அது கிடையாது. அவ்வளவு பெரிய கோயில் கட்டுறதுக்கு ஒரு இது இருக்குது. கண்டிப்பா அந்த மாதிரி தெய்வ வழிபாடு இருந்துச்சுன்னா நமக்கு கண்டிப்பா அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். நன்றி நன்றியா. தெய்வ வழிபாடு பண்ணுறது இன்னும் சிறப்பு. இந்த கழிப்பு அப்படிங்கிறது வந்து கழிப்பு எடுக்கும்போது யாராவது எதிர்க்க வந்தாலோ அதை போட்டுட்டு யாராவது மெரிச்சிருந்தாலோ, இல்லை எனக்கு யாருமே இல்லை எனக்கு யாருங்க செஞ்சுருப்பாங்கன்னா உங்களுக்கு யாரும் செய்ய மாட்டாங்களாம். நீங்கள் ஏதாவது அதை தான் நைட்லலாம் போனால் எதையும் மெரிக்கக்கூடாது, செருப்பு போட்டு நடங்க, வீட்டுக்கு போன உடனே காலை கழுவிடுங்க, ஏதாவது ஒரு மஞ்சள் தண்ணியாவது தலையில் தெளிச்சுக்கோங்க. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த கழிப்பே வந்து அவ்வளோ பிரச்சனையை உண்டு பண்ணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஜாக்கிரதையா இருங்க. ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கழிப்பு இருந்தாலோ, உங்கள எதையாவது பாதிச்சிருந்தாலோ, வீடியோலேருந்து நம்பர் எடுத்து நம்ம சுனில் ஐயாவ கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. நன்றி.